பணம் வசியம் அப்படின்னு நான் சொன்னாலே, வசியம்னாலே ஒரு பொருளை நம்ம பக்கமாக ஈர்க்கிறது. பணத்தை ஈர்ப்பதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதுதான் பணம் வசியம். கண்டிப்பாக ஜாதகத்துலேயுமே பணம் வசியத்துக்கு உண்டான ஜாதக அமைப்பு இருக்கணும். பணம்னு சொன்னாலே எல்லோருக்குமே அந்த சுக்கிரன், சாதாரணமாக பணம் சொல்கிறது சுக்கிரன். மிக அதிகமான பணத்தை லட்சக்கணக்கில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த இப்போ நீங்கள் தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே பணம் வசியம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அங்கே முதல்ல உங்ககிட்ட இருக்க வேண்டியது அந்த ஒரு கல்லாப்பெட்டி. இப்போ கேஷ் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு சில்லறை காசுகளை கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இது முதல்ல முக்கியமான ஒன்று. படமாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வசியமே இருக்கவே இருக்காது. நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் நாட்களில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அப்படியே வீட்டுக்குள்ளே வரணும், நம்ம வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. நீங்கள் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறது அது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வரவழைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு பார்த்திங்கன்னா, பக்தி ப்ளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்த ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு மிக முக்கியமான தலைப்புங்க மேம். பண வசியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல பண வசியம் என்றாலே ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது மேம். ஸோ பண வசியம் அப்படிங்கிறது என்ன மேம் ஆக்சுவலாக? பணம் வசியம் அப்படின்னு நான் சொன்னாலே, வசியம்னாலே ஒரு பொருளை நம்ம பக்கமாக ஈர்க்கிறது. இப்போ கணவன் மனைவி வசியம் சொன்னாலே நம்ம முதல்ல அந்த பொருத்தம் தான் பார்ப்போம், வசிய பொருத்தம் பார்ப்போம். ஏன்னா கணவனுக்கு பெண் மீது வசியம் இருக்கா, பெண்ணுக்கு கணவன் மீது வசியம் இருக்கா அப்படின்றது தான் நம்ம அதை பார்ப்போம். அந்த வசியம்ன்றது ஒருத்தருக்கொருத்தர் ஈர்ப்பு தன்மை தான் வசியம். இப்போ நம்ம பண வசியம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பணம் வர்றதுக்கு குறைவே கிடையாது. ஏன்னா படைத்தவன் நம்மளை படைக்கும்போது அதற்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும். அதற்கு உண்டான வருமானங்களை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பணமாகப்பட்டது நம்மக்கிட்ட நிலைத்தன்மையாக இருக்கலை. அந்த நிலைத்தன்மையாக இருக்கிறதுக்கு அந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதுதான் பணவசியம். சரிங்க மேம். இப்போது ஒரு பொருத்தம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதன் மாதிரி இப்போ ஒருவருடைய ஜாதகத்திலேயே ஒரு பணவசியத்துக்கான ஒரு ஜாதகம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குமாமா, இல்லை பொதுவாக பணவசியம் எல்லாருக்குமே பொருந்துமா? கண்டிப்பாக ஜாதகத்துலேயுமே பணம் வசியத்துக்கு உண்டான ஜாதக அமைப்பு இருக்கணும். பணம்னு சொன்னாலே எல்லோருக்குமே அந்த சுக்கிரன், சாதாரணமாக பணம் சொல்கிறது சுக்கிரன். மிக அதிகமான பணத்தை லட்சக்கணக்கில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த குரு. இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது 4, 11 இந்த மாதிரியான ஒரு பாவகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பண வசியத்தன்மை இயற்கையிலேயே ஜாதக அமைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு நபர் தொழிலில் பொதுவாக பணம் வரும் ஆனால் தங்காது. ஸோ வசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பணத்தை தங்க வைப்பதுன்னு ஒரு முறைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ என்னோடய பணம் தங்குவதற்கு ஒவ்வொருத்தங்க ஒரு முறை வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் குபேரர் சிலை வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு எந்திரமோ இல்லை ஒரு தங்க நாணயமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்ருப்பாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், அதை எந்த முறையில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே பணம் வசியம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அங்கே முதல்ல உங்ககிட்ட இருக்க வேண்டியது அந்த ஒரு கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது கேஷ் போடுற பாக்ஸு. இப்போ கேஷ் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு அந்த கேஷ் வாங்கக்கூடிய அந்த இதை நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் சில்லறை காசுகளை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இது முதல்ல முக்கியமான ஒன்று. அடுத்து நம்ம படமாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி படத்தை முக்கியமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குபேர படம், அதாவது மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குபேரர் படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மகாலட்சுமிக்கே கடன் கொடுத்தவர் அந்த குபேரர். அப்படி இருக்கும்போது அவருடைய படத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அங்கே அந்த தொழில் ஸ்தாபனத்தில் பணம் வசியம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். இன்னொரு முக்கியமான பொருள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தாபனத்தில் மேருன்னு சொல்கிற அந்த ஆமை வடிவத்தில் ஒரு எந்திரம் மாதிரி இருக்கும். அதாவது இந்த பிரமிடெல்லாம் இருக்கு இல்லையா, பிரமிடோடு சேரக்கூடிய அந்த மேருன்ற ஒரு எந்திரம், அதுதான் மிக அதிகமான பணம் வசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எந்திரமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நிலைத்து இருக்கும். சரிங்க மேம். இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடிய நபருக்கு நம்ம சொல்லிட்டோம், ஒருவர் சம்பளம் வாங்குறாங்க.
ஸோ இப்போ நான் சம்பளம் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக தான் வரப்போகுது மேம். ஸோ அப்போ அவங்க வந்து அதை எந்த மாதிரி ஒரு முறைப்படி பண்ணும்போது பணம் வசியம் ஏற்படும்? ஒரு ஒரு அதாவது தொழில் செய்யாத ஒரு நபர் ஒரு வேலைக்கு போகிற நபருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் மேம்? வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஃபுல்லாவே உங்க அக்கவுண்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு நீங்க உங்க அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸ் ஆக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வசியமே இருக்கவே இருக்காது. நீங்க பணத்த 0 பேலன்ஸ் ஆக்காம, அதுல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5000 வரைக்கும் நீங்க பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல அதுல இருந்து பணத்தை ஒரு ரூ. 1000 இல்ல ரூ. 100 நீங்க சில்லறை காசுகளாக வீட்ல எந்த அளவுக்கு நீங்க நிரந்தரமா வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வசிய ஈர்ப்புத்தன்மை இருக்கும். சரிங்க மேம். இப்போ பணம் வசியம் செய்வதற்கு ஒரு ஒரு கோயில் வழிபாடு அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? அது எந்த நாளில் பண்ணணும், எப்போ பண்ணணுங்க? கோயில் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்றத விட, இப்போ நம்ம அவசர காலத்துல எல்லோருக்குமே அந்த கோயில் போறதுக்கு உண்டான ஒரு நெருக்கடிகள் இருக்கு. அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் அத நிதானமா பெரியவர்கள் எப்போதுமே குழந்தைகளுக்காக தெய்வ வழிபாடு பண்றது, அந்த மாதிரி பெரியவங்க பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம தொழில் செய்றோம். அப்படி இருக்கும்போது நாங்க எப்போ போறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்க தொழில் நாட்கள்ல வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் இதற்காக அதாவது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பா போறது. அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வமே பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் தான். அந்த காமாட்சி அம்மனை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு பண்றீங்களோ, அந்த தொழில் செய்றவங்க வியாழக்கிழமை தாராளமா போலாம், வெள்ளிக்கிழமையும் போலாம். இத நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே, இது கோயில் வழிபாடுல அது ஒரு சிறந்த வழிபாடா இருக்கும். இல்ல நீங்க இதே சமயத்துல எல்லாருக்குமே ஒரு சின்ன இது என்ன பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போனா நம்மளுடைய குலமே நாசமாயிடும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. அது கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம சிவனை வழிபாடு பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பணம் வசியமும் அதிகமாக இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். சும்மா இருக்கும்போது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலே, உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய ஜாப்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது வரக்கூடிய வருமானம் நிலைச்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சிவன் ஸ்தலம் தான் ஒரு முக்கியமான ஒண்ணு, அந்த கோயில் வழிபாடுல. அது எந்த நாளில் போகணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு இருக்கா மேம்? அதுதான் நீங்க வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை போய்க்கலாம். இது 2 நாள்ல போய்க்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு எப்போதுமே முக்கியம். அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் சொன்னாலே நமக்கு வியாழக்கிழமை குருவோடைய நாள். குருன்றது லட்சத்துக்கு உண்டான அதிபதி. சுக்கிரன்றது பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு வருமானத்திற்கு உண்டான அதிபதி. அப்போ நம்ம வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே, அது ஒரு நல்ல ஒரு பணத்தை நிலைத்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாடா இருக்கும். ஓகே மேம். இப்போ அதுக்கான ஒரு சிறந்த ஹோரை அப்படி ஏதாவது இருக்கா மேம்? இல்லை நமக்கான நேரங்களில் போய்க்கலாம்? சுக்கிர ஹோரை இருக்கு, தாராளமா இருக்கு. ஹோரைன்னு பார்த்தீங்கன்னாலே சுக்கிர ஹோரை, குரு ஹோரை, அதாவது வியாழக்கிழமை காலையில குரு ஹோரை, அதாவது எந்த கிழமையில காலையில அதிகாலையில் 6 to 7 அதோடைய ஹோரை தான் வரும். அப்போ வியாழக்கிழமை குரு ஹோரையில நம்ம போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில காலையில 6 to 7 இந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாலே நமக்கு இன்னமும் நிறைய ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். சரிங்க மேம். இப்போ கோயில் வழிபாடு பார்த்துட்டோம். எனக்கு ஒரு வீட்லேயே ஒரு பரிகாரம் செய்யணும், நான் கோவிலுக்கெல்லாம் நல்லா போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. வீட்டில் செய்கிறது தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஏன்னா நமக்கு மகாலட்சுமி அப்படியே வீட்டுக்குள்ளே வரணும், நம்ம வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. நீங்கள் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறது அது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வரவழைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு பார்த்திங்கன்னா, தன ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. இந்த தன ஆகர்ஷண பைரவர்னு சொன்னாலே அவர் சிவன் ஸ்வரூபம். நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காசுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானத்துல ஒரு முன்னேற்றம், தொழில்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பைரவர் எந்த ஸ்வரூபமா வராரு அப்படின்னு பார்க்கும்போது தன ஆகர்ஷண ஸ்வரூபமா வரார். அப்படி இருக்கும்போது தனம் சொல்லும்போது வருமானம், ஆகர்ஷணம்ன்ற போது நிறைய ஒரு சொர்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பைரவர். இந்த பைரவர் வழிபாடை நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம், அதாவது மாலை பொழுதுல நம்ம இந்த வழிபாடை பண்ணணும். மாலை பொழுது பண்ணிட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை மார்னிங்கும் இந்த வழிபாடை நம்ம அந்த வீட்டில் நம்ம இந்த ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டோம்னாலே நமக்கு அந்த பண வசியத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். சரிங்க மேம். இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறையில்
ஒரு சில பேர் வந்து நகைகளை வச்சு சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க, இல்லை பணத்தை வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பொருள் வச்சு கும்பிடலாமா, இல்லை எப்போவுமே அங்கே ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குமா? கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பூஜை அறையில நம்ம மகாலட்சுமி தங்குறதுக்கு, அந்த பணம் வசியம் தங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் ரெகுலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு, அதாவது மண் குவளையோ இல்ல வெண்கல சொம்புலாம் இருக்கும். சில பேர் வீட்ல அம்மாவுடைய இது குடுத்துருப்பாங்க. இல்ல வெள்ளி சொம்பு அவங்களுக்கு அவைலபிலிட்டி பொறுத்து அவங்களுடைய அதாவது இத பொறுத்து நீங்க எந்த இது உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண் குவளை ரொம்ப சிறந்தது. அந்த மண்ல தான் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மண் குவளை எவ்வளோ இருந்தா கூட போதும். கடையிலலாம் நெறைய விக்கிறாங்க. அதாவது குபேர கலசம்னு சொல்லுவாங்க அந்த குவளைக்கு பேரு. அந்த மண் குவளையில ஒரு மண் குவளையில நீங்க சில்லறை நாணயங்கள் போட்டு வைக்கலாம். இன்னொரு குவளையில நீங்க அரிசி போட்டு வைக்கணும். இன்னொரு குவளையில நீங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சளும் பருப்பும் போட்டு வைக்கணும். இந்த 3 பொருளுமே நிரந்தரமா நம்ம பூஜை அறையில வாசம் செஞ்சதுனாலே நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் எப்போதுமே இருக்கும். 24 மணி நேரம் நம்மளுடைய சந்ததியினருக்கும் அதனுடைய அந்த தெய்வ அருள், மகாலட்சுமியோட தெய்வ அருள் கண்டிப்பா இருக்கும். அந்த குவளையில அந்த மண் குவளையில போடுறீங்க, இல்ல எங்கிட்ட வெள்ளி இருக்கு மேடம், அதாவது பித்தளை இருக்கு, வெண்கலம் இருக்கு, இந்த மாதிரியான இதுல நாங்க என்ன பண்ணணும்னா, அது நிறைய உங்களுடைய அந்த இதுக்கு குவளைக்கு தகுந்த மாதிரி சில்லறை நாணயங்கள அதுல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சில்லறை நாணயங்கள்ன்றது இப்ப அரிதா தான் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு கிடைக்குதோ அது சில்லறை நாணயங்களை பயன்படுத்தி அதுக்கு மேல இந்த மேரு எந்திரத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, மேருன்றது ஆமை வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். குறைபாடே இருக்காது. இதை நீங்க பூஜை அறையில எப்போதுமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வசிய ஈர்ப்புத்தன்மை நிறைய இருக்கும். சரிங்க. இப்போ நம்ம பணம் விஷயம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மேம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.